35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. பெருநகரம், நகரத்தில் குறிப்பாக பெருநகரம் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் அவருக்கு வாக்கு கிடைக்கும். டவுனில் கொஞ்சம் கிடைக்கும். கிராமப்புறங்கள்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா. அவங்கெல்லாம் பாரம்பரியமாக உதயசூரியன், ரெட்டையில உதயசூரியன் இதுக்கு ஓட்டு போடுறவங்க தான். நான் உட்பட கூட அப்படி தான் நம்பினேன். ஆனால் கிராமப்புறங்களையும் இந்த அலை வந்து அப்படி அடிச்சிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சுனாமி தாக்கி இருக்குது அப்படின் பொழுது அவங்க மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் தேவை. இந்த நேரத்தில் வந்து ஜான் ஆரோக்கியசாமியை வந்து பாராட்டியே ஆகினாங்க வந்து. ஏன்னா இந்த தேர்தல் வல்லுநர்கள் இந்தியாவில் பல பேர் இருக்காங்க. பல கோடிகளில் அவங்க வந்து சம்பளம்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மீட்டர்லாம் போடுறாங்க. அவங்க அந்த கட்சி ஜெயிக்க வச்சுருக்க இந்த கட்சி நிறைய பேர். அவர் பேர் என்ன, பிரசாந்த் கிஷோரில் ஆரம்பித்து நிறைய பேர் இருந்தால் கூட ஜான் ஆரோக்கியசாமி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தமிழர் வந்து குறிப்பாக வந்து அவர் ஒரு சின்ன லெவலில் தான் வச்சுருக்காரு. கடந்த எலெக்ஷனில் மாற்றம் முன்னேற்றம் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்லோகத்தை கொண்டு வந்து அன்புமணி ராமதாஸுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்தாரு. அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆச்சு. எங்கே பார்த்தாலும் மாற்றம் முன்னேற்றம்னு விமர்சனம் கூட பண்ணாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, மருத்துவன் அன்புமணி அவர்கள் ஒரு செலிபிரிட்டியாக இருந்திருந்தால், விஜய் மாதிரி இல்லை விஜயில் பாதி அளவுக்கு இருந்திருந்தால் அவருக்கு உண்மையிலே மாற்றம் முன்னேற்றம் அந்த சமயத்தில் ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். அதே வேளையில் அது வந்து ஒரு ஜாதி கட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு அடையாளமாக இருந்த காரணத்தினால் அது பெருமளவில் இதுவாகலை. ஆனால் அவருக்கான புகழை வந்து சேர்த்துது வந்து ஒரு 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து வருப்பா, ஒரு படித்தவர், ஒரு டாக்டரு, கரெக்டாக ஒரு அரசியல் பண்ணுவார். இந்த மாதிரியான கட்டமைப்புலாம் வந்து அந்த தேர்தல் வல்லுநர் கொண்டு வந்து தான் ஜான் ஆரோக்கியசாமி தான். அதே இதுதான் இப்போ வந்து விஜய்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அது இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு இளைஞர்கள் மத்தியில் யாருமே நினச்சி பார்க்கல.